அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது ஸ்டிச்சை கற்றுக்க போகிறோம். இத்தனை நாளாக செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணன்னு சாவடிச்சவ இப்போது புதுசாக ஒரு ஸ்டிச் கற்றுக்கலாம். அது என்னது அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச். ஜிக்ஸாக்னா என்ன? ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். அதுதான் ஜிக்ஸாக். இப்போ நான் வரைஞ்சி வச்சுருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஒரு 2 லைனுக்குள்ளே ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கிறோம். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கணும்? ஒரு பேக் ஸ்டிச் போடணும். போட்டானா அதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்க, நூலை ஃபுல்லாக இழுக்கணும் எண்டு வரைக்கும். நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு ட்விஸ்ட் வருதோ அந்த இடத்த வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அந்த இடத்துல ஒரு லாக் போடுவோம், லாக் ஸ்டிச். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சைடு எண்டு வரைக்கும் நம்ம இழுத்துட்டு செயின் ஸ்டிச் கிட்ட போடாமல் நம்ம லாங்காக இழுக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. திருப்பி லாக் போட போகிறோம். இது தாங்க ஜிக்ஸாக் ஸ்டிச், அவ்வளோதான். இப்போ புரியுதா நான் ஏன் செயின் ஸ்டிச்சையும் லாக்கையும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண சொன்னான்னு? அதோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னாலே நம்மளுக்கு மற்ற ஸ்டிச்சஸ்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான், அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஈஸியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் இன்னும் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு ரெடியாக இருங்க. இதுக்கப்புறம் லைனாக ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறேன். இன்பிட்வீனில் ப்ராக்டிஸ் செட்ஸும் நான் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? கடைசியாக நம்ம எண்ட் நாட் போட்டுருவோம். இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் செயின் ஸ்டிச்சும் எண்ட் நாட்டும் தெரிஞ்சால் தான் மற்ற ஸ்டிச்சஸ் போட முடியும். ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையும் நல்லா பார்த்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கிளாஸஸ் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.